12 ராசி லிங்க வழிபாடு. 12 ராசிகளுக்கும் உரிய லிங்கங்கள் அமைந்திருக்கும் இந்த கோவில் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. பாடல் பெற்ற ஸ்தலம் என்றும் போற்றப்படுகிறது. சக்தி வாய்ந்த இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் தர்மபுரீஸ்வரராகவும் அன்னை விமலநாயகியாகவும் அருள் பாலிக்கிறார்கள். சந்திரன் சிவபெருமானை வழிபட சிவபெருமான் இங்கு எழுந்தருளி உள்ளதாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. இந்த திருக்கோவில் பற்றிய தகவல்களையும் அங்குள்ள 12 ராசிக்குரிய லிங்கங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். காவேரி நதிக்கரை கோவில்களில் ஒன்றாக இருக்கும் இந்த சிவன் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பழையாறை மடத்தளி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவில் 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளன. ஹனுமர் சிவபெருமானை வழிபடும் சிற்பங்களும் கோவிலில் அமைய பெற்றிருக்கின்றன. இந்த கோவிலில் 12 ராசிகளுக்கு உரிய லிங்கங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரொம்பவும் விசேஷமானது மேசலிங்கம், ரிஷபலிங்கம் என்று ஆரம்பித்து மீனலிங்கம் வரை 12 லிங்கங்கள் வரிசையாக அமைந்திருக்கும். தத்தம் ராசிக்குரிய லிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு சகலவிதமான கிரக தோஷங்களும் மற்ற அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். நீங்கள் உங்கள் ராசிக்குரிய லிங்கத்திற்கு விளக்கேற்றி வைத்து வில்வ அர்ச்சனை செய்து மனதார பிரார்த்தித்து கொண்டால் எப்பேற்பட்ட கிரக தோஷங்களும் நீங்கி அத்துணை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுமாம். சக்தி வாய்ந்த இந்த சிவன் கோவிலில் பிரதோஷ நாளில் செல்வது இன்னும் விசேஷமானது. பிரதோஷ நாளில் உங்கள் ராசிக்குரிய லிங்கத்தை வழிபாடு செய்தால் தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இக்கோவில் நாயனர்களால் வைப்பு ஸ்தலம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் காவிரி தென்கரை கோவில்களில் 24வது சிவன் ஸ்தலமாகும். சந்திர பகவான் சாபம் நீங்க இந்த கோவிலில் புனித தீர்த்தத்தை உருவாக்குகிறார். அந்த தீர்த்தத்தில் நீராடி பேரொளியையும் பெரும்பலத்தையும் அடைந்திருக்கிறார். சோம தீர்த்தம், ஜடாயு தீர்த்தம், இந்திர தீர்த்தம், கமல தீர்த்தம் என்று இக்கோவிலில் இருக்கும் தீர்த்தங்களில் நீராடி சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு கரும வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. நம்மை ஆட்கொண்டிருக்கும் தீய சக்திகள், முன்வினை சாபங்கள் போன்றவற்றையும் பரிபூரணமாக விலகுவதாக ஐதீகமுள்ளது. நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசியார் பிறந்த புனித ஸ்தலமாகும். தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் தோஷ நிவர்த்தி செய்ய இக்கோவிலுக்கு வந்து இங்குள்ள தர்மபுரீஸ்வரரை தரிசனம் செய்து விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். மேலும் உங்கள் ராசிக்குரிய லிங்கத்தை வழிபட்டு பிரார்த்தனை செய்து வஸ்திர தானம் செய்து வர வாழ்க்கையில் இருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி எல்லா செல்வங்களையும் அடைவார்கள் என்பது பக்தர்களது நம்பிக்கை. 12 ராசிகளுக்கான லிங்க வழிபாடு. ரிஷபம் துலாம் இந்திரலிங்கம், சிம்மம் அக்னிலிங்கம், விருச்சிகம் யமலிங்கம், மேசம் நிருதிலிங்கம், மகரம் கும்பம் வருணலிங்கம், கடகம் வாயுலிங்கம், தனுசு மீனம் குபேரலிங்கம், மிதுனம் கன்னி ஈசான்யலிங்கம். திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது அஷ்டலிங்கங்களை தரிசிக்கலாம். ஒவ்வொரு ராசியினருக்கும் தங்களது ராசிக்குரிய லிங்கத்தை வழிபட்டால் நலம் உண்டாகும்.